அதுதான் 50 தாண்டி போயிட்டுருக்கு. காலைல சர்க்கிள் வாங்கினாலும் 50 தாண்டி போயிட்டாங்களே. சரி வாங்க நம்ம தோழர்கிட்ட போய் கேட்போம். ஸ்டார்டிங் எப்படி ஓகேவா? ஆமாம், ஸ்டார்டிங் பேட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நல்ல ஸ்டார்ட் தான். 20 மேலே போயிட்டுருக்கு. 3 ஓவர் போயிடுச்சு. எதாவது பேசுங்க, எதாவது முடியுமா? நல்லா ஸ்டார்ட் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டார்ட் தான் போயிருக்கு. திருப்பதி வளசராப்பில் தான் விளாண்டுருக்காரு. ரமேஷனும் நல்லா தான் பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. நாகானா அடுத்த இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேனுக்கான வாய்ப்பு அவருக்கு தான் இருக்கும். ஆனால் கார்த்திகங்கிறவர் 100 நிற்கிறாரு என்று தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிறார். அதுதான் வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஓகே தான், எல்லாருமே நல்லா தான் விளாண்டுருக்காங்க. திருப்பதி நல்லா ஷாட் அடிச்சிருக்காரு. பால் விட்டாங்க, 4 போயிடுச்சு. திருப்பதி இன்னைக்கு குட் பார்ட்னர்ஷிப். ஸோ சேட், திருப்பதி அவுட் ஆகிட்டாப்புல. 5 ஓவர் தாண்டி இப்போது ரன்னு தான் 50 ஓவர் இல்லை, 5 ஓவர் தாண்டி சொல்கிறேன். 5 ஓவர் தாண்டி போய் எத்தனை ஓவர் இருப்பது? 7வது ஓவர். 7வது ஓவரில் தாண்டிட்டு நம்ம திருப்பதி அவர்கள் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு வந்துட்டாப்புல. வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ சேட், அவுட் ஆகிட்டாப்புல. பார்ப்போம். 13 பேர் வந்துலையா? அடி விளாஸ் நாகாபாய் அடிச்சாரு. அவ்வளோதான், ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கோகுல் ப்ரோ, ஓவர் எவ்வளோ? 10வது ஓவர் போயிட்டுருக்கு. எங்கே போயிட்டுருக்கு? நாகாபாய் அடிப்பாரா என்னன்னு தெரியல, பார்ப்போம். 10வது ஓவர் எங்கே போயிட்டுருக்கு? அப்படிங்கப்போ என்னையா மாதம் நிற்கிறாங்க, தவிர விளாச மாட்றாங்க. அது மாதம் நிற்கிறதுல மாசமான மாதிரி நிற்கிறது. அதுவும் கரெக்டு. ஒடியா ஒடியா பொடியா பொடியா அடியா அடியா. ஐயா போச்சு, சொன்னா மாசம் நிற்கிறீங்கன்ட்டு எதுக்கு? ஐயோ போச்சு 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 ஒரு காலு. ஐயோ சரி பார்ப்போம். போன ஓவரில் நாகாபாய்க்கு சறுக்கிச்சு. ஸோ அதனால் அவர் ஜஸ்ட்டு ரெஸ்ட் மாரி விட்டு ஓட வேண்டாம் அப்படின்னு. இல்லை ஓட வேண்டாம், இப்போ சாது இருங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு நினையாச்சு. வேடிக்கை பாருங்கள், பல சிறப்புகளை தாண்டி அவார்டுகளை வாங்குறீங்க. அவரை உட்கார வச்சாச்சு. அடியப்பா, என்னப்பா நீ? என்னையா பேசுகிற, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சட் அடிக்க போகிறார் மிஸ்டர் கார்த்தி அவர்கள். அடி 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 அடி. ஆமாம், அவன் முயற்சியை அவன் கைவிடலை, அதே பெருசு. சரி பார்க்கட்டும், நாகாபாய் கதை என்ன கதைன்னு தெரில. விடுவாங்களா, ஆட விடுவாங்களா யோசிக்கிறார். ஐயோ ஓட மாட்டானே. பேட்டும் பிளேயரும் ஒரே சைஸில் இருக்கிறாங்க. அது தப்பு, நம்ம பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப மன உளைச்சல். அவங்க அதை கட் பண்ணிடுங்க.
அதுதான் இல்லை இது பேண்டேஜ் போடல கிரிப்பில் பிடிச்சி டைட்டாக பிடிச்சி ஒத்த கையில் பிடிச்சி ஆடிங்க இந்த ஓடாதீங்க, ஓடவே கூடாது. அப்படியே போய் உழுவ வேண்டியதாக வழுக்கிட்டு சர்க்கீஸில் நல்லா இறக்கியாச்சு. பேட்டரி தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சம்பவம் வந்து தான் ஒரு ஆள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும். நான் கோகுலை மட்டும் கூப்பிட்டுக்கிறேன், 2 பேர் நான் அடிக்கிறோம். அந்த பாலை பொறுமையாக எடுத்து போகிறதுக்குள்ள ஃபீல்டிங் வீக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை விட்டால் விட முடியாது, அவ்வளோ அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஓடி வந்தது. காற்றுலே விளாசுறாப்புல. இப்போ நாகாபை ஆட போகிறார். அவர் இப்போவே டயர்ட் ஆகிட்டார், வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. பார்ப்போம். மஸ்கட் வெயில் காலைல 6:30க்கே சுளீர்னு அடிக்குது புறமுதுகில்.